ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. ஒரு அணிலும் அதன் குடும்பத்தினரும் மரங்களின் கிளைகளில் வசித்து வந்தனர். அதே மரத்தில் பல பறவைகள் வசித்து வந்தன. ஒரு நாள் ஒரு வயதான பாம்பு மெதுவாக மரத்தை நோக்கி ஊர்ந்து செல்வதை கண்டார்கள். அது மரத்தின் அருகே இருந்த புதருக்குள் சென்றது. அந்த மரத்தில் வசிக்கும் அணிலும் மற்ற பறவைகளும் விழிப்புடன் இருந்தன, பாம்பு அவர்களின் பொதுவான எதிரி என்பதால். ஆனால் அவர்கள் கூர்ந்து கவனித்தபோது பாம்பு மிகவும் வயதாகி பாதி குருடாகிவிட்டது என்பதை அறிந்தார்கள். அது மோசமான நிலையில் இருந்தது. அந்த நிலையில் பாம்பை பார்த்த அணிலின் இதயம் உருகியது. பாம்புக்கு உதவ முடிவு செய்தார். மற்ற பறவைகளும் ஒப்புக்கொண்டால் அவை பாம்புக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அளித்து உதவும் என்று நினைத்தார். அவர் மற்ற பறவைகளிடம் பேசி தனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டார். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் பாம்பை அணுகி அதே மரத்தில் தங்கும்படி அழைத்தனர். பாம்புக்கு நண்பர்கள் இல்லாததால் அது தனிமையாக உணர்ந்தது. எனவே அழைப்பை ஏற்றுக்கொண்டதில் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்கள் கடந்துவிட்டன. பாம்பு மரத்திலிருந்த அனைத்து பறவைகளுடனும் நட்பு கொண்டது. பெரிய பறவைகள் இல்லாத நிலையில் அது குஞ்சுகளை பாதுகாத்து வந்தது. ஒரு நாள் ஒரு கொடிய பூனை மரத்தில் இருந்த இளம் பறவைகளை பார்த்து அவற்றை உண்ண விரும்பியது. அது மரத்தில் அசைவுகளை கவனிக்கத் தொடங்கியது. பாம்பு குருடாகவும் பலவீனமாகவும் இருப்பதையும் அறிந்து கொண்டது. அதனால் அது மேலே வந்து பாம்பிடம் நன்றாக பேசத் தொடங்கியது. பூனையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பாம்பும் அதனுடன் நன்றாக பேசியது. பூனை தொடர்ந்து மரத்தை பார்க்கத் தொடங்கியது. பாம்பின் நட்பை பெற்றது. ஒரு நாள் பாம்பு தூங்கிக் கொண்டிருந்த போது பூனை மரத்தின் அருகே வந்து அனைத்து இளம் பறவைகளையும் சாப்பிட்டுவிட்டு எலும்புகளையும் இறகுகளையும் பாம்பின் குழிக்குள் போட்டுவிட்டு சென்றது. பறவைகள் திரும்பி வந்தபோது பாம்பின் குழியில் எலும்புகளைக் கண்டு அதிர்ச்சியடைந்தன. பறவைகள் கோபமடைந்து பாம்பை உடனடியாக மரத்திலிருந்து வெளியேறச் சொன்னன. பாம்பு மிகவும் மனமுடைந்து போனது. அத்தகைய முடிவை எடுக்கும்படி வற்புறுத்தியதற்காக அணிலையும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அணில் எச்சரிக்கப்பட்டு அடுத்த மரத்திற்கு அனுப்பப்பட்டது. பறவைகள் தன்னை நம்பாதது பாம்புக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அணிலை இவ்வளவு மோசமான நிலையில் தள்ளியதற்காக குற்றமுணர்ச்சியும் ஏற்பட்டது. ஆனால் மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த ஒரு வயதான ஆந்தை இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தது. புத்திசாலி ஆந்தை தலையிட்டு என்ன நடந்தது என்பதை விளக்கியது. இளம் பறவைகளுக்கு தீங்கு விளைவித்ததற்கு பாம்பை குறை கூறக்கூடாது. ஆனால் பூனையின் உண்மையான நோக்கங்களை புரிந்து கொள்ளாததற்கு அதை பழிவாங்க வேண்டும். பறவைகள் பாம்பை மன்னித்துவிட்டன. பாம்பு யாரை நம்பியது என்பதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக மாறியது. யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்பதே இக்கதையின் பொருளாகும்.